தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாமிவா பெரியவா சரணம், பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமதானம் கலியுக தெய்வம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு ஒரு பிரளயமே வந்தாலும் இது தடுத்துடும், ஒரு பிரளயமே வந்தாலும் இது தடுத்துடும். இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தன்மை பாருங்கள். மகாபெரிவாளுடைய பூர்வாசிரமத்தில் பெரியவா வந்து சன்னியாசி ஆர்த்தமுடைய சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ விழுப்புரத்தில் அவருக்கு வந்து ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஸ்ரீ எம்கே நாராயணசுவாமி அப்படின்னு, அவருடைய பிள்ளை வந்து ஸ்ரீ எம்என் ஸ்ரீனிவாசன். இந்த எம்என் ஸ்ரீனிவாசன்ற வந்து லயோலா காலேஜில் மெட்ராஸில் அவர் இருந்தாராம். அவர் படிச்சிருந்திருக்கார் பிள்ளருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸ் கமிஷனராகவே இருந்திருக்கார், ரிட்டையர் ஆகியிருக்கார். இவ்வளோலாம் நடக்கிறதே முன்னாடி நடந்தது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதெல்லாம் பெரியவாளுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு ஏத்திஸ்ட்டு. இப்போ அந்த சொன்ன எம்என் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவர் ஒரு பிராமணர். ஆனால் ஏன் பஞ்சகச்சம் அந்த கச்சம் கட்டிக்கணும், இதெல்லாம் பிராமணாலாம் ஏன் அந்த மாதிரி பண்ணணும், இப்போ பெரிய பிராமணாலாம் ஏன் குடுமி வச்சுக்கணும், ஏன் சந்தியாவதனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், மனசில் சும்மா ஏதோ நம்பியிருந்தால் போகாதா, அதுவே வேண்டாம். பெரியவான்னு வருது, பெரியவான இதான் தெய்வம், நம்பிக்கையே வேண்டாமே, அது எதுக்கு? அப்புறம் அந்த வீடோஸ்க்கெல்லாம் ஏன் மேரேஜ் திருப்பி பண்ணக்கூடாது, ஒரு தடவை கல்யாணம் ஆனால் ஏன் பண்ணிக்கூடாது, இந்த மாதிரி புரட்சிகரமான கேள்விகள்லாம் அவருக்கு இருக்குமா. அவர் வந்து ஏத்திஸ்டாக தான் இருந்திருக்கார், இப்படியே ஓடி இருந்திருக்கு. 1956 அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு அவர் குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஒய்ஃபோட சேர்ந்து 2 பேருமா அவர் அப்பா இருக்கார் இல்லையா, இவருடைய மாப்பிள்ளையோடைய பூர்வாசிரமத்தில் இருக்கக்கூடிய டீச்சர் ஸ்ரீ எம்கே நாராயணசுவாமி அவருடைய பொண்டாட்டி, அவள் 2 பேரும் இவா 2 பேர், பையன் எம்என் ஸ்ரீனிவாசனும் வந்து இவாளெலாம் வந்து தரிசனத்துக்கு வந்திருக்கா. வந்து இவர் பியூராக ஒரு ஏத்திஸ்ட், ஒரு மெச்சூர்டு ஏத்திஸ்ட், கடவுளை நம்பாதவர். எப்படி பெரியவா கிட்ட வந்தார். அப்போ பெரியவா வந்து பெரியவாவுக்கு விஷயம் தெரியாதுன்னு நம்ம சும்மா சொல்லணும். ஏன்னா இது வந்து சாதாரணமாக நம்ம பேசிக்கிறது அவ்வளோதானே. ஆனால் பரமேஸ்வரன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த பெரியவா என்ன பண்ணுறாரு, இவரை எம்கே நாராயணசுவாமி ஊடுருவி அப்படியே பார்க்குறாராம், அப்போது இவருக்கு நிஜமாகவே உடம்பு நடுங்கித்தான், வேத்து கூட்டித்தான், என்னன்னே அவருக்கு தெரியாது. அப்புறம் வந்து கிளம்பி வந்துட்டார். அப்போ வந்து என்ன சொன்னாராம், பெரியவா வந்து இவரை புனஸ்ய அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஏதோ சொன்னாராம். அதுக்கு என்ன மீனிங்னு அவள் அப்பாவுக்கே தெரியும், இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவர் சொன்னாராம், அடிக்கடி தரிசனம் பண்ண வரணும்னு பெரியவா சொல்கிறான்னு அவர்கிட்ட சொன்னார். ஆனால் அவருக்கு உடம்பு வேத்து கொடுத்த ஏத்திஸ்ட்டுக்கு அவர் போனாராம். 2 மாதத்தில் ஒரு ஃப்ரெண்டோடு வந்தாராம். வந்தவுடனே பெரியவா வந்து முன்னாடி உட்காந்துட்டாராம். முதல்ல சாப்பிட்டுட்டு வானாராம், ஆகாரம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தவொடனே பெரியவா தான் இருக்க 4 மணி நேரம் இன்னும் பேசியிருக்கான்றார், 3 மணி நேரம் அவனுக்கு தெரியல. ஆனால் முக்கியமானது வந்து ஒரு பிராமணன்னா எப்படி இருக்கணும், அதான் இவர் பிராமணனா இல்லையே, இல்லாமல் தானே இருந்திருக்கார் இந்த வந்தவர், இந்த எம்என் ஸ்ரீனிவாசன். அவர்கிட்ட வந்து ஒரு பிராமணன்னா அவனுக்கு என்ன கடமை இருக்குது, அவன் வந்து கச்சம் ஏன் கட்டிக்கணும், இதெல்லாம் கேள்வி ஓடின்னு இருக்காது. பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னா, பெரியவா தானே பரமேஸ்வரன், அவருக்கு தெரியுமே. சிகை ஏன் வச்சுக்கணும், குடுமி ஏன் வச்சுக்கணும், அப்புறம் வந்து சந்தியாவந்தனம் நித்திய கர்மா அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் பண்ணணும், அமாவாசை தர்ப்பணம் இது மாசப்பிறப்பு தர்ப்பணம் இதெல்லாம் ஏன் பண்ணணும், அவர் இறந்த பிறகு ஒருத்தனுக்கு வந்து இன்னும் அறுது ஆத்மாலாம்
அது எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, இதெல்லாம் பேசிகிட்டே வந்தாராம் பெரியவா. அவருக்கு தான் விரதம் நெகட்டிவாக எல்லாம் தோணின்னு இருக்க. ஏன் ஒரு ஒரு விடோ ஒருத்தருக்கு திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது பண்ணக்கூடாது, அதில் என்ன விஷயம் இருக்குது, அது சாஸ்திரம் என்ன சொல்கிறது. இவர் தான் இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டுன்னு பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. அதனால் அவர் அந்த பாயிண்ட்டை மட்டும் பேசிகிட்டே வரும்போது இவர் அதை கேட்டுகிட்டே இருந்துகிட்டே இருக்காராம். அவ்வளோதான். அப்போ இவர் மனசில் என்ன ஓடிந்தது, என்ன இவர் ஏன் இப்படி பேக்ரவுண்டில் இருக்கார் அப்படின்னு பெரியவாளுக்கு தெரியாதா? அதை தவிர கடைசியாக பெரியவா சொன்ன வார்த்தை, இந்த பிராமண ஒருத்தன் அவனுடைய கடமையை ஒரு சந்தியாவந்தனம், முக்கியமாக திருக்கால சந்தியாவந்தனம், எப்போ ஒரு மந்திரத்தை ஒரு வேதத்தை ஒருத்தன் சொல்லின்னு இருக்கானோ அவன் ஒத்தனை யாராவது இந்த லோகத்தில் அதை பண்ணியிருந்தா கூட வரக்கூடிய ஒரு பிரளயத்தை அவனால் தடுத்துட முடியும். அவனோட மந்திரம் அவனுடைய சக்தி அதை தடுத்துடும், தெரியுமோ அப்படின்னு சொல்லி கடைசியில் பெரியவா கன்க்ளூட் பண்ணாராம். சரண்டர் ஆனாராம் அந்த இவர் ஏத்திஸ்ட்டு எம்என் ஸ்ரீனிவாசன்றவர். பெரியவா காலில் விழுந்து பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு விபூதியை பெரியவா கிட்டேருந்து வாங்கி முதல் தடவை அவருடைய நெத்தியில் இட்டுண்டு அதுக்கப்புறம் அவர் சரியாக இருப்பார். நேராக போய் என்ன பண்ணியிருப்பார், நேராக சந்தியாவந்தனம் புக்கை வாங்கி தான் வீட்டுக்கு போயிருப்பார். இது என்னுடைய கணிப்பு தான், தப்பாக இருக்கலாம். நான் சொல்கிறேன் இது மாதிரி நடந்திருக்கலாம். பொண்டாட்டியோடு வந்திருக்கார், அப்புறம் போகும்போது பேசிகிட்டே போயிருப்பார். எல்லாம் மாறி இருப்பார், மனசு மாறி இருக்குமே. ஏன்னா முதல்ல வரும்போதே அவருக்கு ஷாக்கு அடித்த மாதிரி இருந்தாமே, உடம்புல நடுங்கெடுத்து வேத்து கொட்டிடுத்துன்னு. இப்போ கேட்க வேண்டாம், இவர் மனசுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பெரியவா தானே வரவழைச்சிருக்கா. அதனால் பெரியவா சொல்லியாச்சு எல்லாத்தையுமே. போகும்போது அந்த புக்கை வாங்கி நேராக வீட்டுக்கு போயிருப்பார். சந்தியாவந்தனத்தை உருப்படியாக பண்ணியிருப்பார். இப்போ அப்பா இருக்காரோ இல்லையோ தெரியாது, அதுக்கு வேறு காரியங்கள் இருக்குன்னா அதுவும் பண்ணியிருப்பார், ஒழுங்காக பண்ணுவார், மாறி இருப்பார். அப்புறம் அவர் நிறைய பெரியவா சொன்ன நிறைய கைங்கரியங்கள் பண்ணார் அப்படின்னு அந்த இதில் புஸ்தகத்தை நான் எதை படிச்சேனோ அதில் போட்டிருக்க. அவர் நிறைய காரியங்கள்லாம் படத்துக்காக பண்ணியிருக்கார். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு மீறி எதுவுமே இல்லை அப்படின்னு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.